இந்த வழக்குல ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என இந்த நீதிமன்றம் கருதுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மரண தண்டனை தான் வழங்க வேண்டுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும் என்று நீதிபதி கூறிய நிலையில இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என்பதையும் நீதிபதி கருதுவதாக நீதிமன்றம் கருதுகிறது என்றே சுட்டிக்காட்டுகிறார். இது அரிதினும் அரிதான இந்த வழக்குல இது போன்ற வழக்கில் இது போல ஒரு குற்றம் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு அதற்கேற்ற வகையில ஒரு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் நினைப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த வழக்கில ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என்று இந்த நீதிமன்றம் கருதுவதாகவும் அவற்றை குறிப்பிடுகிறார். இந்த சம்பவம் ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியை உலுக்கும் வகையிலேயே இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய வகையில் இந்த சாத்தான்குளம் சம்பவம் இருந்தது. தந்தை மகன் ஜெயராஜ் பினிக்ஸ் என்ற இந்த இருவர் ஒரே நேரத்துல காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அதனால் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு இரட்டை கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ காவல் மரணங்கள் நடந்த போதும் இந்த வழக்கை அவ்வாறு கருத முடியாது என்று நீதிபதி குறிப்பிடுகிறார். இந்த வழக்கிற்கு நேரடி சாட்சியங்கள் இருக்கிறது, சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கிறது. அவை அனைத்துமே நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆதாரங்கள் எல்லாம் என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டிருக்கிறார். ஒரே நேரத்துல ஒரே நேரத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேர் பிடுங்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி அந்த தீர்ப்பை வாசிக்கும் பொழுது குறிப்பிடுகிறார். தந்தை மகன் இருவருமே வியாபாரிகள், சமூக அந்தஸ்துல ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மீது எந்த விதமான குற்ற வழக்குகளும் இல்லை. அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தாக்குவது என்பது அவர்கள் அதிகாரத்தை காட்டுவதற்கு, அதாவது காவல் நிலையத்துல அந்த காவல்துறையினர் அந்த குற்றம் நிகழ்த்தியவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் காட்டுவதற்கு, அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அவர்களை தாக்குவதற்கான ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்று நீதிபதி அந்த தீர்ப்பை வாசிக்கும் பொழுது குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என்றும் நீதிமன்றம் கருதுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய மனசாட்சியை உடுக்கும் வகையிலேயே இந்த சம்பவம் இருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தீர்ப்பும் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். 2011 உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வழங்கியும் இது போன்ற காவல் மரணங்கள் நிகழ்வது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே உச்சபட்ச தண்டனை வழங்குவதே சிறந்ததாக இருக்கும். யார் அதிகமாக அடித்தார்கள் என வேறுபாடு காட்ட இயலாது என்றும் நீதிபதிகள் அவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது 2011 உச்ச நீதிமன்றம் இந்த காவல் விசாரணைகளை எப்படி நடத்த வேண்டும், காவல் மரணங்கள் நடந்தால் என்ன மாதிரியான விசாரணை நடத்தி அதற்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2011 ஒரு வழிகாட்டுதல்களை வகுத்திருக்கிறது. எனவே அவற்றை அதன் அடிப்படையிலே சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே உத்தரவுகளையும் பிறப்பிக்க வேண்டியிருக்கிறது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது போன்ற காவல் மரணங்கள் நிகழ்வது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள நீதிபதி, ஆகவே இதற்கு உச்சபட்ச தண்டனை வழங்குவதே சிறந்ததாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். யார் அதிகமாக அடித்தார்கள் என வேறுபாடு காட்ட இயலாது. இந்த வழக்கை பொறுத்தளவுல 9 பேர் குற்றவாளிகள் என்ற பொழுதும் இதில் யார் அதிகமாக அடித்தார்கள், யார் குறைவாக அடித்தார்கள், யாருடைய பங்களிப்பு இந்த கொலையில் அதிகமாக இருக்கிறது என்று இந்த வேறுபாடே காட்ட முடியாது. தாக்கியவர்களுடைய நோக்கம் அவர்களை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். ஒரு கொலைக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே இதில் யார் அதிகமாக அடித்தார்கள், தாக்கினார்கள் என்று வேறுபாடு காட்ட இயலாது என்று நீதிபதி அந்த தீர்ப்பை வாசிக்கும் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பலியான இந்த 2 பேரும், கொலை செய்யப்பட்ட இந்த 2 பேரும் தந்தை மகன் இருவருமே சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்தவர்கள். இவர்கள் மீது எந்த விதமான ஒரு வழக்குகளும் இல்லை. இவர்கள் இருவருமே வியாபாரிகள் என்பதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதி ஒரே நேரத்துல தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேரே பிடுங்கப்பட்டிருக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இது போன்ற இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுதே, இதை வாசிக்கும் பொழுதே மனம் பதைக்கிறது என்று நீதிபதி அவற்றை குறிப்பிடுகிறார். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கி இருக்கிறார்கள் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அரிதினும் அரிதான வழக்காக இந்த வழக்கை கருதுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது தண்டனை வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். மரண தண்டனை 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேர் குற்றவாளிகள் என்று தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது தண்டனை அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். மரண தண்டனையும் 15 லட்சம் ரூபாய் அபராதமும், அதாவது உச்சபட்ச தண்டனையும் பொருளாதார ரீதியிலான தண்டனையாகவும் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்த நிலையில்
இதில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.